வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைக்கு உங்கள் அப்பா வீட்டு காசுலையா நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேட்டிருக்காங்க. அப்பா மட்டும் இல்லை, அவங்க உங்கள் ஆத்தா வீட்டு சொத்தா அப்படின்றதையும் அவங்க கேட்குறாங்க. நேற்றைக்கு கனகராஜ் அவர்கள் பேசும்போது கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறாங்க அவங்க அப்படின்றத ஒரு சுட்டி காட்டியிருந்தார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்பா வீடு அப்படிங்கிறது ஒரு வசை சொல்லாக பார்க்கப்படுறது. ஆனால் இங்கே கலோக்கியலாக பயன்படுத்தப்படுற வார்த்தைகளில் ஆத்தா வீடு அப்படிங்கிறத சில இடங்களில் வசை சொல்லாக பயன்படுத்துகிற வழக்கம் இங்கே இருக்கிறது. இந்த டோன் ரொம்ப முக்கியம். அரகன்ஸோட பீக். இந்த மாதிரி விஷயங்களை பர்பஸை பயன்படுத்துகிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த என்டையர் ப்ரெஸ் மீட் கிட்டத்தட்ட ஒரு 50-55 நிமிஷம். இந்த 55 நிமிஷத்தில் அவங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், நிறைய விளக்கங்கள், தவறான பல புள்ளி விவரங்கள் எல்லாம் அடுக்கிறாங்க. அரசுக்கு நிறைய இடங்களில் பாராட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க, மாநில அரசுக்கு. நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா? அந்த 55 நிமிட ப்ரெஸ் மீட்டில் மாநில அரசு கிட்டத்தட்ட 21,000 கோடி கேட்டிருக்கிறது. இதை கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறது. இது ரெண்டும் செய்ய முடியாது. இதை அறிவிக்க முடியாது. கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு அறிவிக்க முடியாது. 21,000 கோடியில் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. இதுதான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் எசன்ஸ். 55 நிமிஷம் சுற்றி இவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க. அதை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியதை திரித்து பேசுறது. அவர் அப்பன் வீட்டு காசான்னு கேட்டார். ஏன்னா அந்த கேள்வி அவரை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி அப்படி. நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கோம், கேட்கும் போதெல்லாம் நிதி கொடுக்க அப்படின்னு கேட்கும்பொழுது வேறு வெள்ள பேரிடர், மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மாநில அரசு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துறீங்களே, நிதி கொடுத்து உதவுங்க, கடமையை செய்யுங்கன்னு கேட்டதற்கு நீங்கள் ஏடிஎம்மானு கேட்குறீங்க. அதுக்கு அதை போய் ப்ரெஸ்ஸில் கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்கிறார், ஒரு கோபமாக சொல்கிறார், அப்பா வீட்டு காசான்னு. அப்புறம் மரியாதையை கேட்டார்ல, உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்டோம்னு தமிழிசைக்கும் மரியாதையை பதில் சொன்னார். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மரியாதை பதில் சொல்கிறார். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம், இல்லை கொடுக்க வேண்டியதானே. கடைசி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தையில் தான் நிற்கிறீங்களே தவிர கேட்ட காசு விஷயத்துக்கு வரவே மாட்டீங்களே. ஏன் வரமாட்டாங்க? ஏன் அதில் என்ன அவங்க தான் விளக்கமாக சொல்கிறாங்க. எஸ்டிஆர்எஃப் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, என்டிஆர்எஃப்க்கு ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் படி தானே கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. 2021 நினைக்கிறேன், தாக்கடே புயல் குஜராத்தை தாக்குகிறது. பிரதமர் மே 17 அந்த புயல் அட்டாக் பண்ணுது. 19 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேர கேப்பில் ஏரோ வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறார். ஏரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கின உடனே இறந்து போனவர்களுக்கு பிஎம் என்ஆர்எஃப்லேருந்து தலா 2 லட்சம் ரூபா. அந்த குஜராத் மாநிலத்துக்கு என்டிஆர்எஃப்லேருந்து 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணார். இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வந்த பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? ரிவ்யூ கமிட்டி வந்த பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? ஆடிட் கமிட்டி வந்த பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? அப்போ குஜராத்துக்கு தாக்கடே புயல் தாக்கி இறந்து போனால் நீங்கள் 1000 கோடி ரூபா நிதியை அறிவிச்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையும் அனுப்புறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கமிட்டி வரட்டும், இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வரட்டும், ரிவ்யூ வரட்டும், ஆடிட் வரட்டும், பேப்பர் வரட்டும், அதுக்கப்புறம் நாம எவாலுவேட் பண்ணி நிதி கொடுப்போம் அப்படின்னா அட்வான்ஸை கொடுக்க வேண்டியதானே சார்? இப்போ சட்டம் என்பது சாக்கு போக்கு. இந்த இடத்துல சட்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிறது. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. தங்களுக்கு வேண்டிய இடத்தில் ஒரு மாதிரியாகவும், தங்களுக்கு வேண்டாத தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியாகவும் அவர்கள் அப்ளை பண்ணுறாங்க. அதுதான் நடக்குது. ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் தொடர்ந்து இந்த நிதி விவகாரங்களை நீங்கள் பட்டியலிட்டிருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் அதுக்கு நேற்று பதில் சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயமா அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் கடைசியாக எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா 4000 கோடி எங்கே? உதயநிதி அவர்களுக்கும் கூட 90 நீங்கள் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே 92% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு முந்தா நாள் சொல்கிறீங்க, அடுத்த நாள் 42ன்னு சொல்கிறீங்க, மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. இந்த 92%, 42%, 4000 கோடி எங்கே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் கேட்கலாம். ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர், ஒன்றிய நிதி அமைச்சர் மாதிரியான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பது அப்படிங்கிறது அபத்தத்தின் உச்சம். அது வெற்று அரசியல் முழக்கம், அவதூறு பரப்புகிற நோக்கத்தை தாண்டி அதில் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அமைச்சர் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறார். 5160 4000 கோடிங்கிறது இவங்க எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்க? யார் சொன்னால் 4000 கோடின்னு?
யாருமே சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கையிலிருந்து அந்த 4000 கோடி வருது. அதற்கு பிறகு முதலமைச்சர் அதே வார்த்தையை பயன்படுத்தி பதில் சொல்றார். ஆனால் வெளிப்படையாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வெளிப்படையாக சொன்னது, நாங்கள் 5166 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அது செலவு கிடையாது, அலோகேஷன். அது திட்டமிட்டதுக்கான நிதி. அதில் செலவு பண்ணப்பட்ட தொகை அப்படிங்கிறது 2196 கோடி ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். அதற்கான வேலைகள் முடிஞ்சிருக்கு. கொசஸ்தலையாறு பேசினில் ஒரு 523 கிலோமீட்டருக்கு வெட்டி முடிச்சிருக்கோம். கோகுலம் பேசினில் ஒரு 162.73 கிலோமீட்டருக்கு வெட்டியிருக்கோம். SDMF பேசினில் ஒரு 47 கிலோமீட்டருக்கு நாங்கள் மழைநீர் வடிகால் வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு 2 கேள்வி வருது. இந்த 4000 கோடி 5166 கோடி இது எதை வேணாலும் வச்சுக்கோங்க. ஒன்றிய அரசு இந்த நிதிக்கு ஒத்த பைசா கொடுத்துச்சா? உங்களுடைய கலாமிட்டி ஃபண்ட்லேருந்து கொடுத்தீங்களா? SDMFன்னு ஒன்று வச்சிருக்கீங்களே, அந்த MF எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்களே, பேரிடர் வந்த பிறகு தானே SDMFலேருந்து பணம் கொடுத்தீங்க, அதுவும் அறிவிச்சிங்க, ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4000 5000 கோடிக்கு SDMFலேருந்து பணம் கொடுத்தீங்களா? ஒரு பைசா கொடுக்கல. வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுறது. ஏசிய வளர்ச்சி வங்கியிலையும் இன்ன பிற உலக வளர்ச்சி நிதியங்களிலிருந்தும் மாநில அரசு கடன் பெற்று நிதி உதவி பெற்று இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன கணக்கு கேட்குற அத்தாரிட்டி? ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் திஸ்? இல்லை, இன்னொன்று இது அபத்தத்தோட உச்சம். SDRF நிதி என்ன ஆகுதுன்னு இங்கே பாஜகக்காரங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க. SDRF நிதிக்கு மிக தெளிவான வரையறைகள் இருக்குது. 2015ஆம் ஆண்டு ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சகம் போட்ட சர்க்குலர், அதனுடைய பேரா 32 என்ன சொல்லுதுன்னா, ஒரு SDRF நிதியினுடைய செலவினங்களை CAG ஆடிட் பண்ணோம். அப்படி ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டோட காப்பியை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கும் நிதி அமைச்சகத்துக்கும் அனுப்பணும். அந்த ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க டேபிள பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும். SDRFல எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். ஓகே, உங்க டேபிள பார்க்காம பிரஸ் கிட்ட வந்து அரசியல் பேசிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. இன்னொன்னு, இந்த 4000 கோடி 5000 கோடிக்கும் ஆடிட் இருக்கிறது, ஆடிட் ரிப்போர்ட் இருக்கிறது, அது சட்டமன்றத்தில் வைக்கப்படுகிறது, அது உங்களுக்கும் கிடைக்கப்படும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், செலவு பண்ணுறதையும் நான் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், என்கிட்ட நிதியெல்லாம் குடிச்சு வச்சுப்பேன், ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஸ்டேட்டுகிட்ட கொடுத்துருவேன், ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது முட்டுக்கட்டை போடுவேன், அதை தாண்டியும் அவர்கள் வெற்றிகரமாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதில் குறை கண்டுபிடித்து குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருப்பேன், அரசியல் செய்து கொண்டே இருப்பேங்கிறது ஒரு பேரிடர் காலத்தில் இதை செய்வது மனிதாபிமானமற்ற மனசாட்சியற்றவர்கள் செய்யக்கூடிய வேலை. ஓகே, அவங்க உதயநிதி பேசுனதே புண்பட்டிருக்காங்க. நேற்று வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் இன்னொரு வார்த்தையை கேட்டிருக்கிறாரு. நாங்கள் என்ன அந்நிய நாடா, போர் தொடுக்கிறோமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ ஓர வஞ்சனை அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் வெள்ளத்தை தவிர்த்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தை தவிர்க்கணும்னா நான் தான் சன் நியூஸில் ஒரு முறை கேட்டேன், நாங்கள் என்ன மழை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறீங்களா? அது ஒரு பெருமழை. IMD அலர்ட் கொடுத்துருக்கணும் சார். IMD இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் செட் அப் டு ப்ரொவைட் நெசசரி இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் தான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரி இருக்குன்றாங்க. அதுக்கான பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டீங்களா? IMD உங்கள் கண்ட்ரோலில் தானே வச்சுருக்கீங்க. நாங்கள் தயாராக இருக்கோம், அதுக்கான முறைப்படியான அனுமதிகள் இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு. அது ஒரு கிளைம். நீங்கள் சென்னை தான் இருக்கிறதுல அட்வான்ஸுங்கிறீங்க. சென்னையிலே இந்த நிலைமைன்னா மற்ற மாநிலங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய ரேடாரை, சென்னையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணுங்கள், அது ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினாரே. அதுக்கு பிறகு தானே நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க. IMDயினுடைய அலர்ட்டில் மிஸ்லீட் ஆகிருக்குங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. IMD 12ஆம் தேதி அலர்ட் கொடுத்துச்சு. ஆமாம் கொடுத்துச்சு. என்ன கொடுத்துச்சு? எல்லோ அலர்ட் கொடுத்துச்சு. அப்புறம் அதை என்ன பண்ணுச்சு? ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றினுச்சு. என்னைக்கு வரைக்கும்? 17ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் 17ஆம் தேதி மதியம் 12:46க்கு IMD போட்ட ட்விட் அது அந்த தென் மாவட்டங்களை ஆரஞ்சு அலர்ட்டுன்னு தான் கொடுக்குது. அப்பயே மழை 10 சென்டிமீட்டர் தாண்டிடுச்சு. ஏன்னா அதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவுலிருந்தே மழை பெரிய அளவில், சனிக்கிழமை இரவுலேருந்தே மழை பெரிய அளவில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அதை ஆரஞ்சு அலர்ட்டில் தான் வச்சுருக்கீங்க. அடுத்த 1.5 மணி நேரம் கேப்பில், 2 மணி நேரம் கேப்பில் 1:46 2:46க்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் ட்விட்டில் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுறீங்க? ரெட் அலர்ட்னு மாற்றுறீங்க. இவங்களே சொல்கிறாங்க 60லிருந்து 120 mm பெய்யும். அப்போ ஆவரேஜாக 100 mm பெஞ்சது 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு மில்லிமீட்டருக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள் ஒன்றியத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்தியா பெற்ற மிகப்பெரிய சாபம். இதில் உதயநிதி ஸ்டாலின் விவகாரம் தான் இன்றைக்கி மறுபடியும் சூடாகுது. நான் ஏன் மறுபடியும் கேட்குறேன்னா, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று கூட நீங்கள் இப்போ கலந்து கொண்ட விவாதத்தில் அதிமுகவிலிருந்து கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கேட்கும்போது, மாநிலம் ஒன்றியம்னு சண்டை போடாதீங்க, மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்றாரு.
அப்போது உதயநிதி ஒருக்க பேசுகிறாரு, நிர்மலா பேசுகிறாரு. சரி அவங்க சொல்கிறாங்க பெரியவங்கன்னு சொல்லி அமைதியாயிடலாம்ல, திரும்ப இவர் வந்து ஆமாம் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ட்வீட் போடுறாரு நேற்று. இல்லை, அவர் வந்து உறுதியாக இருக்கிறார். மாநிலத்தினுடைய உரிமையை கேட்பதிலிருந்து நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். நாங்கள் என்ன பிச்சை கேட்குறோமா, இல்லை ஏதாவது பெனிஃபிட் கேட்குறோமா, சலுகை கேட்குறோமா, உரிமையை கேட்குறோம். வரி விதிப்பில் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி. இந்த நேரடி வரி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி, நான் வாங்குகிற டூத் பேஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் மக்கள் கட்டுறது. அது ஈக்குவலாக மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஷேர் பண்ணிக்கும், அதை விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது மறைமுக வரி, கார்ப்பரேட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, இதர வரிகள் எல்லாம். இந்த வரியை கலெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி ஒன்றிய அரசு. அப்போ அதுக்கு எப்படி ஜிஎஸ்டியில் ஷேர் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஷேர் இருக்கணும்ல. அந்த ஷேரில் தான் டெவல்யூஷனுக்கு போய் பங்கிடப்படுறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ இவ்வளோன்னு பங்கிடுறது. நேற்று அது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13,000 கோடி ஊபிக்கும் 2,000 சொச்சம் கோடி தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதிகப்படியான நேரடி வரியை கொடுக்கறது தமிழ்நாடாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்போ நாம் கேட்குறது என்ன, பேரிடர் நிதிங்கிறது நீங்கள் அந்த டைரக்ட் டேக்ஸ்லேருந்து தான் நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க, இன்டைரக்ட் டேக்ஸில். அப்போ என்ன அர்த்தம், பேரிடர் நிதிங்கிறது எங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கு தொகையின் ஒரு பகுதி. அப்போ நாங்கள் கேட்பது உரிமை. உரிமையை கேட்குறதுக்கு ஏதோ சலுகை கேட்குற மாதிரி டீல் பண்ணுறது, பிச்சை கேட்குற மாதிரி டீல் பண்ணுறது. உரிமையை கேட்குறவன் தெம்போடு நிமிந்து நின்று தான் கேட்பான். அதிமுக காலத்தில் அந்த கட்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து தானேக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 சொச்சம் கோடி நிதி கேட்டாங்க, 13,520 கோடி ரூபா நிதி கேட்டாங்க. 14,000 கோடி ஒதுக்குங்கன்னு அன்னைக்கு ஆடிட்டிங் ஆஃபீஸர் பரமேஸ்வர் பாலிக்கு எங்களுடைய தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 28/12/2017 கடிதம் எழுதினார். எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, ஒன்றிய அரசு மாநில அரசு கேட்கிற நிதியை கொடுக்கணும், ஒரே ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. மாட்டார். பயம். கூட்டணி விட்டு வெளில வந்துட்டேன்னு வெளியில் நாடகம் போட்டாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும்ல, அந்த பயம். அதே போல் கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது 15,000 கோடி இவங்க கேட்டாங்க. ஆர்பி உதயகுமார் வந்து 354 கோடி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் எஸ்டிஆர்எஃப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தார். அதை கண்டித்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். இவங்களை என்னை கண்டிக்க சொல்லுங்களேன். எஸ்டிஆர்எஃப்ல மட்டும் தான் 450 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க, என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படின்னு ஏடிஎம்கே கண்டிக்க சொல்லுங்கள். வாய்ப்பு இல்லை, பயம். இப்போ இதுக்குள்ளே ஏன் மறுபடியும் இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ தான் சர்ச்சை முடிஞ்சது, பெரியார் பேர் எழுத்து. மறுபடியும் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் பெரியார் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். யார்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கு எந்த மொழியில் பதில் சொல்லணும், உங்கள் பாஷையில் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இல்லை, அது அவங்களுடைய வேலை தான். நீங்கள் அவங்க தான் அதை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ வீட்டு காசான்னு கேட்டோம், உங்களை புண்படுத்திடுச்சு, புண்பட்டுட்டீங்க, ஃபேனை 12 வைன்னு சொல்கிறீங்க. சரி, புரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அது குறித்து பேசியிருக்கணும். கலைஞர் தமிழறிஞர் அவருடைய பேரன் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னா கலைஞர் மொழியில் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவோம். அப்போ ஒரு ரெட்டாரிக்கை பெர்சனலாக மாற்றினது நிர்மலா சீதாராமன் தான். அவங்க தான். ஏன் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கலான விஷயம், அப்பா வீட்டு காசு கேட்குறோமா அப்படிங்கிறது. ஏன் மோடி கேட்டது இல்லையா? 2014 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் 10,000 கோடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது என்ன உங்கள் மாமா வீட்டு காசான்னு கேட்டார். அப்பா வீட்டு காசான்னு கேட்கறதை விட மாமா வீட்டு காசான்னு கேட்குறது அவங்களுக்கு இனித்தது, அப்பா வீட்டு காசான்னு கேட்குறது அவங்களுக்கு கசக்குது, அவ்வளோதான். இன்னொன்று, இந்த நீங்கள் என்ன பணத்தை நிதி என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் அபத்தமான விஷயம். நான் கேட்கட்டுமா? கங்கை சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட், நமாமி கங்கே ப்ரோக்ராம் அப்படின்ட்டு 22,238 கோடி ரூபா அதுக்கு அலோகேஷன். எவ்வளோ? 22,238 கோடி ரூபா அலோகேஷன். என்டிஆர்எஃபோட மொத்த என்டிஆர்எஃபோட பாதி 54,000 கோடி என்டிஆர்எஃப்ல வந்து பாதி. மிட்டிகேஷன் ஃபண்டு 13,000 கோடியை விட 2 பங்கு இல்லையா? 22,000 கோடியில் ஜூன் 2014 இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 221 ப்ராஜெக்ட் அதனுடைய மொத்த ப்ராஜெக்ட். 2013 கங்கையை ஆய்வு செய்த போது அதில் 80 சைட்டில் இந்த பிஓடி லெவலில் சொல்லுவோம் பயன்படுத்த உகந்ததா இல்லையான்னுட்டு 31 சைட்டு அபாயகரமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 2014 அனௌன்ஸ் ஆகுது. அப்போ அந்த 31 சைட்டு குறைஞ்சிருக்குங்களா? குறைந்தபட்சம் 30 சைட் ஆயிருக்கணும்ல. ஆனால் என்ன ஆனிச்சு தெரியுங்களா? 2017 36 சைட் ஆனிச்சு. 22,000 கோடி அதில் போய் நீங்கள் கொட்டின பிறகு கங்கையினுடைய சீர்கேடு அப்படிங்கிறது அதிகமானுச்சு. அப்போ 22,000 கோடி எங்கே போச்சு கேட்கட்டுமா? ஆடிட் என்ன மாநில அரசா பண்ணுது? ஆடிட்டை நீங்களே தானே பண்ணிக்கிறீங்க.
ஆடிட் பண்ணுறவன் ஏதாவது குற்றச்சாட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்னா அவனை தூக்கி அடிக்கிறது. டெல்லியில் இருக்கிறவனை கேரளாவுக்கு, கேரளாவில் இருக்கிறவனை டெல்லிக்கு அப்படின்னு 4 ஆஃபீஸர் தூக்கி அடிக்கிறது. அதுவும் எப்படி பார்லிமெண்ட் முடியுது அடுத்த நாள் நீங்கள் அவரை தூக்கி அடிக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் பார்லிமெண்ட் அது கேள்வி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். அப்போ டிரான்ஸ்பரன்சி பற்றியெல்லாம் நிர்மலா சீதாராமன் பேசுவதற்கு அடிப்படை தார்மீகம் இருக்கா? நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து தமிழ்நாடு கோரி வரக்கூடிய இந்த நிதி விவரங்களில் இன்னமும் கூட ஒன்றிய அரசு வெளிப்படையாக பதிலளிக்கவில்லை. பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.